بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله عليه يا الله يا عظيم يا فتاح يا عليم يا الله يا رحيم يا أرحم الراحمين உதயமானது உதயமானது தமுமுக உரிமை வெல்லவே உன்னை அழைக்குது தமுமுக உதயமானது உதயமானது தமுமுக உரிமை வெல்லவே உன்னை அழைக்குது தமுமுக வந்து சேர்ந்திடு நண்பா உன்னை அழைக்குது அன்பா வந்து சேர்ந்திடு நண்பா உன்னை அழைக்குது அன்பா சமூக சேவை செய்ய ஓடிவா சரித்திரம் பேச ஒன்று கூடிவா அணி அணியாக ஒன்று சேர்ந்து வா நீதி வெல்லவே ஒன்று திரண்டு வா எத்தனை எத்தனை போராட்டங்கள் எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டங்கள் தடைகளை உடைத்தெறிய படையென திரண்டு வா தடைகளை உடைத்தெறிய படையென திரண்டு வா வந்து சேர்ந்திடு நண்பா உன்னை அழைக்குது அன்பா வந்து சேர்ந்திடு நண்பா உன்னை அழைக்குது அன்பா உதயமானது உதயமானது தமுமுக உரிமை வெல்லவே உன்னை அழைக்குது தமுமுக உதயமானது உதயமானது தமுமுக உரிமை வெல்லவே உன்னை அழைக்குது தமுமுக வந்து சேர்ந்திடு நண்பா உன்னை அழைக்குது அன்பா வந்து சேர்ந்திடு நண்பா உன்னை அழைக்குது அன்பா தமிழக மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்த சமூக நீதியின் சுடரொளியாம் சமுதாய கலங்கரை விளக்கமாக ஒளிவீசும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகளை சமுதாயத்தின் முன் சமர்ப்பித்து வருகிறோம். தமிழகத்தை குலுங்க வைத்த பாபரி மஸ்ஜித் மீட்பு அறப்போராட்டங்கள் இந்திய மக்களின் இதயங்களை எரி ஈட்டியினால் குத்தி கிழித்ததை போன்ற ஒரு செயலான பாபரி மஸ்ஜித் தகர்ப்பினை கண்டித்து தமிழகம் முழுவதும் போர்க்கோலம் பூண்டது தமுமுக. பயங்கரவாதிகளின் பாசிச செயலை நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்து அவர்களும் நேரடியாக போராட்ட களத்திற்கு தயாராக வேண்டும் என்ற சீரிய சிந்தனையுடன் தமுமுக டிசம்பர் 6 அன்று போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த நடுநிலையாளர்களை நியாயவான்களை ஒருங்கிணைத்தது. மாவட்ட தலைநகரங்களில் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்ட தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக கொள்கை போராளிகளோடு தமிழகத்தின் அனைத்து சமுதாய மற்றும் முற்போக்கு அமைப்புகளைச் சேர்ந்த அறிவுஜீவிகள் சிந்தனையாளர்கள் உரைவீச்சு நிகழ்த்தினார்கள். பாசிச சூழ்ச்சியை எதிர்த்து மதிநுட்பம் நிறைந்த அறப்போரை நடத்தி காட்டியது தமுமுக. சரித்திர திருப்புமுனை தந்த
தாம்பரம் பொதுக்குழு. தமுமுக மாமக கூட்டு செயற்குழு சென்னையிலும் மாநில பொதுக்குழு தாம்பரத்திலும் மிகச் சீரிய முறையில் எழுச்சியுடன் நடைபெற்றது. சமுதாயத்தின் தன்மானத்தை மீட்க எழுந்த மக்கள் பேரியக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வடிவமைத்தது. மாபெரும் மக்கள் எழுச்சி மாநாடு போல் அமைந்த தாம்பரம் பொதுக்குழு சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை முன்கூட்டியே அறிவிப்பதை போன்ற எழுச்சியை ஊட்டியது. இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேரமைப்பு உருவாக்கப்பட்ட அந்த 1995 திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய அமைப்பு ஒரு பேர் இயக்கமாக உருவாகி 16 ஆண்டுகள் சென்ற நிலையில் ஒரு புதிய தலைமுறையே தமுமுகவிலே வந்துவிட்டது. சில சகோதரர்களுடைய புதல்வர்கள் எல்லாம் கூட, பெற்றெடுத்த குழந்தைகள் கூட தமுமுகவில் உறுப்பினர்களாக பொறுப்பாளர்களாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை வந்துவிட்டது. இந்த சூழலில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நானோ நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஹைதர் அலி சாஹிப் அவர்களோ அல்லது இந்த மேடையில் இருக்கக்கூடிய குணங்குடி அனிஃபா அவர்களோ அல்லது அன்பு சகோதரர் ஜேஎஸ் ரிஃபாய் அவர்களோ இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அப்போது இருக்கவில்லை. அல்லாஹ்வா நாடினான். மார்க்க பணிகளில் தமுமுக தனது சளைக்காத சேவையினை ஆற்றி வருகிறது. தலைமை கழகம் தொடங்கி மாவட்டங்கள், கிளைகள் வரை தர்பியா என்ற நல்லொழுக்க பயிற்சி முகாம்களை நடத்தி வருகிறது. இஸ்லாமிய பேரவையின் சார்பாக அழைப்பு பணி முன்னெடுக்கப்படுகிறது. கல்வி உதவிகளில் தமுமுக தனி முத்திரை பதித்து வருகிறது. தமிழகம் முழுவதும் ஏழை மாணவர்கள் பயனடையும் வண்ணம் கல்வி உதவிகள், நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், சீருடைகள், கல்வி கட்டண உதவிகள் போன்றவை தலைநகரம் முதல் பட்டி தொட்டி எங்கும் அனைத்து ஏழைகளுக்கும் வழங்கப்படுகிறது. இவ்வாண்டும் கல்வி உதவிகளில் முதலிடத்தை பெற்றது மக்களின் பேராதரவை பெற்ற நம் அருமை கழகம். போராட்ட களங்களில் வீரியத்துடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை காக்க தோள் தட்டி புறப்பட்ட இந்த மக்கள் பேரியக்கம் போராட்ட களங்களில் வீரியத்துடன் செயல்பட்டு கோரிக்கைகளை வென்றெடுத்துள்ளது. வெற்றியின் திசை நோக்கி தனது பயணத்தையும் தொடர்கிறது. தமுமுக கோரிக்கைகளை வென்றெடுக்க பல்வேறு அறப்போராட்டங்களையும் மக்கள் திரள் போராட்டங்களையும் நடத்தி கோரிக்கைகளில் வென்று சாதனை படைத்து வருகிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். பல்வேறு வகையான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் இலக்காகி வருகிறார்கள். 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிங்கள பேரினவாத இலங்கை கடற்படையினரால் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கு எதிராக உலக அரங்கிலே ராஜபக்சேயை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்று தமிழக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய சூழலில் கச்சத்தீவை மீட்பதற்கு வழிவகுக்கக்கூடிய தீர்மானத்தை தமிழக அரசு ஏற்றிருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சி எம்பிகளும் குரல் கொடுக்க வேண்டும். இது ஒரு அடையாள போராட்டம்தான். தொடர்ந்து தமிழக மீனவர்களை இலங்கை அரசு சித்திரவதை செய்யுமேயானால் இன்னும் வீரிய மிகுந்த போராட்டங்களை மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும். இரத்த தான சேவையில் விருதுகளை குவிக்கும் சேவை படை. இரத்த தானம் செய்து மக்களின் மனதில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தவழச் செய்வதை தமுமுக அன்றாட கடமையாக செய்து வருகிறது. இரத்த தான விருதுகளை தலைமை தொடங்கி மாவட்டம் தோறும் வென்று அரும் சாதனை படைக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். முகாம்களில் ஏராளமானவர்களை இரத்த தானம் செய்ய வைத்து அது குறித்து விழிப்புணர்வை ஊட்டுவதோடு உயிருக்கு போராடுபவர்களுக்கும் இரத்தம் உடனடியாக தேவைப்படுபவர்களுக்கும் உடனுக்குடன் இரத்தம் கொடுத்து சளைக்காது சேவையாற்றி வருகிறது தமுமுக. திரும்பும் திசையெல்லாம் தமுமுகவின்
உயிர் காக்கும் ஊர்திகள். ஆம்புலன்ஸ்கள் என்னும் அவசர ஊர்திகளை அனைத்து சமுதாய மக்களுக்காக அர்ப்பணித்து அகமகிழ்கிறது அருமை கழகம். இதுவரை நாட்டு மக்களின் அவசர உதவிக்காக இந்தியாவிலேயே எந்த அமைப்பிற்கும் இல்லாத அளவு அதிகமான உயிர்காக்கும் ஊர்திகள் அனைத்து சமுதாய மக்களுக்காக தமுமுகவின் சார்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டு தமுமுகவின் அவசர ஊர்திகள் இன்ஷா அல்லாஹ் 100ஐ தாண்டும் என மகிழ்ச்சியுடனும் அடக்கத்துடனும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது தமுமுக. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்கும் உன்னத நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் காஞ்சிரங்குடி பகுதியில் தமுமுக சார்பாக மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மறைந்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகி பரமக்குடி சல்மான் பெயரால் அந்த மருத்துவமனை சல்மான் மருத்துவமனை என அழைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு இதை போன்று சேவை நோக்கோடு கோவை குனியமுத்தூரில் மௌலவி அப்துல் ரஹீம் மருத்துவமனை தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 1 கோடி ரூபாயை தாண்டியது தமுமுக வழங்கிய ஃபித்ரா தர்மம். ஏழைகளுக்கு அவர்கள் வீடு தேடி சென்று ஃபித்ரா எனும் பெருநாள் தர்மம் வழங்கும் பணியில் தமுமுக முன்னணி வகிக்கிறது. இந்த ஆண்டும் ஃபித்ரா என்ற பெருநாள் தர்மம் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. சென்னை முதல் பட்டி தொட்டி எங்கும் ஃபித்ரா வழங்கல் முழு வீச்சில் நடைபெற்றது. சென்ற ஆண்டு சாதனை அளவாக 1 கோடி ரூபாயை தாண்டியது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. சமுதாயத்தின் தன்மானம் காக்க தனி சின்னத்தில் களம் கண்டது மனிதநேய மக்கள் கட்சி. தமிழக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் முதல்நிலை அரசியல் சக்தியான மனிதநேய மக்கள் கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து களம் கண்டது. சமுதாயத்தின் தன்மானம் மீட்க புறப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் களம் கண்டது. அதிமுக கூட்டணியில் 3 இடங்களை பெற்று தேர்தலில் போட்டியிட்டது. 2011ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் உள்ள அணியில் 3 இருக்கைகள் பெற்றது நீங்கள் அறிந்ததே. அதில் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமாகிய பேராசிரியர் முனைவர் MH ஜவாஹிருல்லா அவர்களும், சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் M தமீம் அன்சாரி அவர்களும், வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அஸ்லம் பாஷா அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக களத்திலே போட்டியில் இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் களத்தில் முதலாக முழுக்க புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட ஒரு இளைய பட்டாளம் தூய்மையான அரசியல் பாணியை முன்னிறுத்தி அரசியல் அரங்கையை திரும்பி பார்க்க வைத்தது. 3இல் 2 வெற்றி வாகை சூடி சட்டமன்றத்தில் மக்கள் பணி. சட்டமன்ற தேர்தலில் தொடக்க முதலே வெற்றி கூட்டணியாக காட்சியளித்த அதிமுக கூட்டணி மனிதநேய மக்கள் கட்சி கொள்கை போராளிகளின் ஓய்வறியா உழைப்பாலும் பம்பரமாய் சுற்றி சுழன்று செய்த தேர்தல் பிரச்சார களப்பணிகளாலும் மாபெரும் வெற்றி கூட்டணியாக விஸ்வரூபம் எடுத்தது. மனிதநேய மக்கள் கட்சி தான் போட்டியிட்ட ராமநாதபுரம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர் ஆகிய 3 தொகுதிகளில், ராமநாதபுரம், ஆம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை, நல்வாழ்வு, அரசியல், சமூக மீட்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் வென்றெடுக்க மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளும் பாடுபட்டு வருகிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள். தமிழக சட்டமன்றத்தில் சமுதாயத்தின் ஜீவாதார கோரிக்கையான இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த வேண்டும், முஸ்லிம் திருமண சட்டத்தில் முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்படுத்திய குளறுபடிகள் நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில்
மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா முழங்கினார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உரையாற்றும் போதே சமுதாயத்தின் கோரிக்கைகளை, கனவுகளை தெளிவுபடுத்தினார். அத்துடன் திருமண பதிவு சட்ட குளறுபடிகளை நீக்க பதிவுத்துறை அமைச்சரின் உறுதிமொழியையும் அவையிலே பெற்று சமுதாய மக்களின் எண்ணங்களை அரசிடம் கொண்டு சென்று இன்ஷா அல்லாஹ் விரைவில் வெற்றிகளை பெறும் சூழலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா புகழும் இறைவனுக்கே. மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹருல்லா அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது போல அதிமுக அரசு தாக்கல் செய்துள்ள 2010-11க்கான நிதிநிலை அறிக்கை வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்துள்ளது. கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலனளிக்கும் வகையில் ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அளிப்பதற்கு அச்சாரமாக இருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவரும் முன்னாள் வக்ஃப் வாரிய தலைவருமான அப்துல் லத்தீப் ஒருமுறை குறிப்பிடும்போது, திமுக ஆட்சியாளர்களிடம் நான் பலமுறை முறையிட்டும் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஆனால் ஒருமுறை முறையிட்டதும் அதிமுக முதலமைச்சர் பணத்தை ஒதுக்கி கட்டடமும் கட்டி கொடுத்து விட்டார் என்று பெரிதும் நிகழ்வுடன் குறிப்பிட்டார். பள்ளிவாசல்களில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான மராமத்து பணிகளுக்கு மேஜர் ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன் அரசு அதற்காக தற்போது வழங்கி வரும் மானியமான 60 லட்சத்தை உயர்த்தி வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், சிறிய மராமத்து பணிகளுக்கு மற்றும் பள்ளிவாசல் அடக்கத்தலங்களுக்கான சுற்றுச்சுவர் எழுப்புவதற்காக அரசு தற்போது அளித்து வரும் மானியமான ரூபாய் 10 லட்சத்தையும் உயர்த்தி தர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நலப் பணிகளில் மாமகவின் பங்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீதி, நேர்மை, துணிவு, பணிகளில் பணிவு, சமுதாய மக்களின் நலன் மட்டுமே லட்சியமாக கொண்டு பாடுபடும் உங்கள் உரிமை பேரியக்கம் நன்கொடைகளை மட்டுமே நம்பி சேவையாற்றி வருகிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சேவைகள் தொய்வின்றி தொடர தங்களின் நல் ஆதரவை வழங்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1995க்கு முன்பு தமிழகத்திலே வாழ்ந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயமாக, தன்னுடைய உரிமைகளை எல்லாம் எப்படி அரசாங்கத்திடம் முறையிடுவது என்பதை பற்றி அறியாத சமுதாயமாக, பல்வேறு வகையான மனித உரிமை மீறல்கள், காவல்துறை அத்துமீறல்கள் நடைபெற்ற போதினும் அதற்கு எப்படி நீதி கேட்க வேண்டும் என்பதை தெரியாத ஒரு சமுதாயமாக இருந்த நேரத்திலே தான் ஆகஸ்ட் 1995 இழந்த உரிமையை மீட்பதற்காக, இருக்கும் உரிமைகளை காப்பதற்காக கருப்பு வெள்ளை கொடியுடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய வீதிகளிலே வலம் வர தொடங்கியது. இன்று 17 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கின்றோம். இறைவனுடைய மகாத்தான கிருபையின் காரணமாக, லட்சக்கணக்கான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் தியாகம், உழைப்பின் காரணமாக பல்வேறு வகையான உரிமைகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் பிற சமுதாய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனிதநேய சேவைகளை செய்து ஒரு சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் தலை தோங்குவதற்கான வழியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசியல் களத்திலே முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வகையில் மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்கி அந்த கட்சி இந்த தேர்தலிலே 2 இடங்களிலே வெற்றி பெற்று நீண்ட இடைவேளைக்கு பிறகு முஸ்லிம்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 2 இடங்கள் தனி சின்னத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சாதனையை இறைவனுடைய கிருபையினால் இந்த ஆண்டு
நடந்திருக்கின்றது. அன்பு மிகுந்த பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பணிகளை நாம் செழுமையாக, வலிமையாக, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் உழைப்பதற்கு நிச்சயமாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமுமுகவிலே இருக்கின்றார்கள். ஆனால் பொருளாதாரம் எப்போதுமே ஒரு மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய நன்கொடைகளை மனமுவந்து அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல சென்ற ஆண்டு கூட்டாக தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கிளைகள் மூலமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபித்ரா விநியோகம் செய்திருக்கின்றோம். அது இன்னும் பல கோடிகளாக பெருகுவதற்கு ஆங்காங்கே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை சகோதரர்கள் மூலமாக உங்கள் ஃபித்ரா கடமைகளை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அளிக்கக்கூடிய நன்கொடைகளின் ஒவ்வொரு பைசாவும் அதற்குரிய வகையில் நிச்சயமாக மக்கள் பயனடையக்கூடிய வகையில் செலவு செய்யப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கின்றேன். தாராளமாக நிதி உதவி செய்யுங்கள். எங்களுடைய பணிகளிலே உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவருக்கும் இறைவன் மறுமையிலே நற்பெயர்களை தருவானாக. உங்கள் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், நம்பர் 7, வடமரைக்காயர் தெரு, சென்னை. வெளிநாட்டில் வசிக்கும் தமிழக சகோதரர்கள் தங்கள் நன்கொடைகளை NRA செக் மூலம் மட்டுமே அனுப்பவும். வருமான வரிச்சலுகை பெற விரும்புவோர் தங்கள் நன்கொடைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் அனுப்பவும். ஜகாத் நிதி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் மட்டும் அனுப்பவும். ஜகாத் நிதி அதற்குரிய வகைக்கு மட்டும் செலவிடப்படும். ஏனைய நன்கொடைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அனுப்பலாம்.